இப்போ நல்லா குழம்பு சுண்டிருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் மீனை சேர்த்துட்டுருவோம் நம்ம. அவ்வளோதாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மாங்காயை போட்டுட்டுடுவோம். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டு மூடியை வச்சு கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.